தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சிரியாவில் தங்கியிருந்த விடுதிக்கு அருகில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் மரின் லு பென் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. பிரான்ஸ் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள மரின் லு பென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளார். 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக இருப்பதை மரின் லு பென் உறுதிப்படுத்தியுள்ளார். மரின் லு பென்னும் ஜோதா பாதெல்லாவும் தேர்தல் பிரச்சாரத்தை ஜூலை 8ஆம் தேதி புதன்கிழமை இன்று தொடங்குகின்றனர். பிரான்ஸ் குடியரசு தலைவர் தேர்தலில் மரின் லு பென் போட்டியிட முடிவு செய்ததை கேப்ரியல் அத்தால் விமர்சித்துள்ளார். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் எதுவா பிலிப் மரின் லு பென்னிடம் விளக்கம் கோரியுள்ளார். மரின் லு பென் ஜனநாயகத்தை பணயமாக்குகிறார் என குடியரசுக் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சிரியாவில் தங்கியிருந்த
விடுதிக்கு அருகில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரில் எமனுவல் மேக்ரோ பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் அவர் தங்கியிருந்த விடுதியின் அருகே 2 வெடிப்புச் சத்தங்கள் கேட்டுள்ளன. மேக்ரோ பாதுகாப்பாக உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டமாஸ்கஸில் மேக்ரோ இரவு தங்கியிருந்த ஃபோர் சீசன் ஹோட்டல் டமாஸ்கஸ் அருகே 2 வெடிப்புச் சம்பவங்கள் நிகழ்ந்தன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஏற்கனவே அந்த விடுதியை விட்டு வெளியேறியிருந்தார். அவர் அப்பொழுது சிரிய ஜனாதிபதி அகமட் அல் சாரா அவர்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருந்தார். மேக்ரோ எந்த ஆபத்தும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோ தங்கியிருந்த விடுதிக்கு அருகிலுள்ள பகுதியில் இருந்து புகை எழுந்ததை பார்த்ததாக சிலர் தெரிவித்துள்ளனர். வெடிப்புகளுக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை. பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைமையை ஆராய்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேக்ரோனின் சிரியா பயணம் என்பது அந்த நாட்டின் புதிய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்படும் மேற்கு ஐரோப்பிய தலைவரின் முக்கியமான முதல் சந்திப்புகளின் ஒன்றாகும் என்று AFP தகவல் வெளியிட்டுள்ளது. பிரான்சில் மரின் லூபென் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மரின் லூபென் மீதான ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடி வழக்கின் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டின் தீர்ப்பு வெளியாகியது. பலே து ஜஸ்டிஸ் து பாரி நீதிமன்றத்தில் நடைபெற்ற மேல்முறையீட்டு விசாரணையில் ரசம்பிளுமோ நேஷனல் மரின் லூபென் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் மின்னணு கண்காணிப்பு வளையத்துடன் 1 ஆண்டு சிறை தண்டனை, 2 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை, 1,00,000 யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது மரின் லூபென் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றவராக உள்ளார். ஆனால் பிரஸ்லே எலக்ட்ரானிக் மின்னணு கண்காணிப்பு வளையத்துடன் 1 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்கும் காலத்தில் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவருக்கு இடையூறாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பு 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான மரின் லூபென்னின் அரசியல் எதிர்காலத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள மரின் லூபென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளார். மரின் லூபென் தேர்தலில் போட்டியிடும் தகுதி நீக்கம் தொடர்பாக நீதிமன்றம் விதித்த காலம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட்டுள்ளது. அந்த தண்டனை காலம் நிறைவு பெற்றுவிட்டது. எனவே 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சட்ட ரீதியாக அவர் போட்டியிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மின்னணு கண்காணிப்பு வளையத்துடன் அவர் ஓராண்டு சிறை தண்டனையை வீட்டில்
அனுபவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள 2 ஆண்டுகள் சுசி ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. அவர் உடனடியாக அந்த 2 ஆண்டுகளையும் சிறையில் அனுபவிக்க வேண்டியதில்லை. இந்த 2 ஆண்டுகளும் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டவை அல்ல. குறிப்பிட்ட 2 ஆண்டு காலத்துக்குள் அவர் மீண்டும் இதுபோன்ற ஒரு கடுமையான குற்றத்தில் தண்டிக்கப்பட்டால் இந்த 2 ஆண்டுகள் தண்டனை நடைமுறைக்கு கொண்டு வரப்படலாம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் உடனடியாக அனுபவிக்க வேண்டியது 1 ஆண்டு மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 ஆண்டுகள் நல்ல நடத்தை இருந்தால் அனுபவிக்க வேண்டியது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக இருப்பதை மரின் லுபென் உறுதிப்படுத்தியுள்ளார். மேல்முறையீட்டு தண்டனை இருக்கின்ற போதும் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அவர் கூறியுள்ளார். தேவன் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பேன். மின்னணு கண்காணிப்பு வளையம் அணிந்த நிலையில் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். மரின் லுபென் இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பை எதிர்த்து பிரான்ஸ் உச்ச மேல்முறையீட்டு நீதிமன்றமான கூது கேஷியோனில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் தற்பொழுது நிலவும் சட்ட நிலையின்படி 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் தனது வேட்புமனுவை தொடருவதாக அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். மரின் லுபென்னும் ஜோதா பாதல்லாவும் தேர்தல் பிரச்சாரத்தை ஜூலை 8ஆம் தேதி புதன்கிழமை இன்று தொடங்குகின்றனர். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரம் நேற்று இரவே தொடங்கியது என்று நேற்றைய தினம் அறிவித்துள்ள மரின் லுபென் அதிகாரப்பூர்வமாக தனது வேட்புமனுவை உறுதிப்படுத்தியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமராக நியமிக்கப்படுவார் என கருதப்படும் ஜோதா பாதல்லா இணைந்து மக்களை சந்திக்கின்றார். இருவரும் புதன்கிழமை காலை 11 மணி முதல் லா ஃபிளேஷ் நகரின் சந்தையில் பொதுமக்களை சந்திப்பார்கள். அதன் பின்னர் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறும் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கு பெற்ற உள்ளனர்.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மெரின் லுபென் போட்டியிட முடிவு செய்ததை கப்ரியேல் அத்தால் விமர்சித்துள்ளார். நேர்மை, ஒழுக்கம் ஆகியனவே மிக முக்கியமான மதிப்புகள் என கப்ரியேல் அத்தால் தனது விமர்சனத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கப்ரியேல் அத்தால் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடும் நிலையில் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் மெரின் லுபென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்ததை விமர்சித்திருக்கிறார். நேர்மையும் பொது வாழ்வின் ஒழுக்கமும் தான் மிக முக்கியமான மதிப்புகள் என்று அவர் கூறியதுடன் மேல்முறையீட்டு தீர்ப்புக்கு பின்னரும் மெரின் லுபென் வேட்பாளராக இருப்பதற்கான அவரது முடிவை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறார். ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் விவகாரத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் மெரின் லுபென் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்ததற்கு பின்னர் கப்ரியேல் அத்தால் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஒரு குற்றப்பதிவும் பொது நிதி மோசடி தொடர்பான தண்டனையும் உள்ள நிலையில் ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நிச்சயமாக ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த கேள்வி உள்ளது என்று முன்னாள் பிரதமரான கப்ரியேல் அத்தால் கூறியுள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் எதுவா பிலிப் மெரின் லுபென்னிடம் விளக்கம் கோரியுள்ளார். மெரின் லுபென் தனது வேட்புமனு முடிவை விளக்க வேண்டும் என எதுவா பிலிப் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஹாரிசான்ஸ் கட்சியின் நிறுவனரும் பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் வேட்பாளரும் முன்னாள் பிரதமருமான எதுவா பிலிப் பிரான்ஸ் 2 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான தனது முடிவை இறுதி செய்துள்ள மெரின் லுபென் அதனை விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் இறுதி முடிவை பிரெஞ்சு மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மெரின் லுபென் ஜனநாயகத்தை பணயமாக்குகிறார் என குடியரசுக் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. லே ரிபப்ளிக்கன் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆத்மன் நெஸ்ரோ AFP செய்தி நிறுவனத்திடம் பேசுகையில் மெரின் லுபென் ஜனநாயகத்தை பணயமாக்குகிறார் என்று நிறுவனங்களை பலவீனப்படுத்துகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் அவர் வேட்பாளராக இருப்பது பிரெஞ்சு மக்களின் அரசியலின் மீதான நம்பிக்கையை மேலும் பாதிக்கும் இன்னொரு திருப்பமாகும் என்று குடியரசுக் கட்சி தலைவர் புருனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார். புருனோ ருத்தையோ தலைமையிலான குடியரசுக் கட்சி குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் அணியின் முக்கிய ஆதரவாளரான ஆத்மன் நெஸ்ரோ பிரான்சின் எதிர்காலம் நாணய சுரண்டலாக்கத்தை போல அதிர்ஷ்டத்தின் மீது தீர்மானிக்கப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.